ட்ரெயினுக்கு உள்ளே வரணும், ஸ்டாப்பில் நின்றுச்சு, ட்ரெயினுக்குள்ளே ஏறணும்னா டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும் சிட்னியில். மெல்பர்னில் வந்து நம்ம வந்து இந்த பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணால் தான் ஓப்பன் ஆகுது, நம்ம ஏறுற மாதிரி இருக்குது. இது வந்து நம்பர் 1 ஆட்டோமேட்டிக் கிடையாது டோர்ஸு, நம்ம மேனுவலாக ப்ரெஸ் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணோம். ரெண்டாவது விஷயம் வந்து சிட்னியில் வந்து ட்ரெயின்ஸ் எல்லாமே டபுள் அடுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் கீழே இருக்கிற அதே இது மேலேயும் இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, ரைட். ஸோ ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க, அதில் வந்து 2 அடுக்கு, இதில் வந்து சிங்கிள் இது தான் கொடுத்துருக்காங்க. க்ரௌடு மெல்பர்ன் வந்து கம்மி போல், சிட்னியில் கண்ட்ரோல் இல்லைனால அப்படி கொடுத்துருக்காங்களா எக்ஸாக்டாக தெரியல. அது 2. மூணாவது விஷயம் வந்து சீட்டிங்கு. ஸோ இந்த சீட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டிஃபாக இருக்குது, நம்மளால் வந்து இதை நகர்த்த முடியல. ஸோ நார்மல் சீட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சிட்னியில் அப்படி இல்லை, சீட்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்டபிள். ஸோ இங்கே 4 பீப்புள் இருக்காங்க. இப்போ நான் வந்து இங்கே உட்காந்துட்டேன், இங்கே 2 பேர் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம், இன்னும் 2 பேர் வராங்க. ஃபுல் ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு இந்த 2 சீட்டு தான் இருக்குன்னா கால்லாம் இடிக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு 2 பேருக்குமே தான். ஸோ அந்த பிரச்சனை இருக்குது இந்த சீட்டில். பட் சிட்னியில் அப்படி கிடையாது, நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் சீட்டு. ஸோ இன்கேஸ் இங்கே 2 பேர் ஆல்ரெடி ஆக்குபைட்னா இதை வந்து இப்படி தள்ளிடுவாங்க. ஸோ தள்ளினா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ ப்ரைவேட்டாக அவங்க 2 பேர் உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சிட்னி ட்ரெயின்ஸில் இருக்குது. அது வந்து 3வது விஷயம். இது மெயின் 3 விஷயங்கள். அப்புறம் வந்து சீட் குஷன் பார்த்தோன்னா இது வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. அந்தளவுக்கு சிட்னி அளவுக்கு குஷன் ஃபெசிலிட்டி இதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சிட்னியில் வந்து குஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அஞ்சாவது விஷயம் வந்து கேமராஸ் இருக்குது. ஸோ என்னை ஒருத்தன் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேமரா இருக்குது, அங்கே ஒரு கேமரா இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கேமராஸ் இருக்குது. ஸோ கேமராஸ் வந்து வச்சுருக்காங்க. சிட்னி ட்ரெயினில் நான் வந்து கேமராஸ் பார்த்த மாதிரி தெரியல, மேபி இருக்கலாம், தெரியல, நான் இது வரைக்கும் நோட் பண்ணதில்லை. ஏன்னா இங்கே போட்டிருக்காங்க இந்த மாதிரி கேமராஸ் இருக்குது, நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க, ரெக்கார்டிங் பண்ணுறோம், ஸோ நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு வார்னிங் மாதிரி போட்டிருக்காங்க. அதை வச்சு தான் நான் நோட் பண்ணேன். ஸோ கேமராஸ் இவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ட்ரெயின் ஆடுது பயங்கரமாக. வந்து இப்போ கம்பார்ட்மெண்ட்டும் இது மாறுறது இன்கேஸ் இங்கே ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, அடுத்த இதில் வந்து ஃப்ரீயாக இருக்குது, ஒரு 2-3 சீட் இருக்குன்னா நம்ம வந்து மாறிட்டு நம்ம போய்க்கலாம். ட்ரெயின் ஓடும்போதே கூட அங்கே வந்து பட்டன் இருக்கும். ஸோ நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைட் ஆயிரும், நம்ம நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் போய் சீட்டில் உட்காந்துக்கலாம். இங்கே வந்து டோர் ஸ்லைட் டு ஓப்பன் தான் கொடுத்துருக்காங்க, பிடிச்சி இழுக்கணும் போல். ஓகே, சிட்னியில் வந்து பெட்டியிலேருந்து இன்னொரு பெட்டிக்கு மாறும்போது நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸ்வைப் பண்ணுறது மெல்பர்னில் வந்து அவங்க ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஒரு கார்டில் மட்டும்தான் இது வந்து மைக்கி கார்டு பிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கார்டு வச்சு தான் வந்து நம்ம ஸ்வைப் பண்ண முடியும். ஸோ இந்த கார்டு இல்லாமல் நம்ம இதில் ரீசார்ஜ் பண்ணி தான் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்குது. நார்மலாக வேறு ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொன்னாங்க. இது வாங்கி ஆகணும். ஆனால் சிட்னியில் அப்படி கிடையாது. சிட்னிலையும் அவங்க ஒரு கார்டு கொடுக்குறாங்க, அந்த கார்டில் ரீசார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தட்ஸ் ஃபைன். அது இல்லாமல் இப்போ என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ், ட்ரெயின்ஸ் அண்ட் ஃபெரிஸ் எல்லாத்துக்குமே எங்கே ஸ்வைப் பண்ணாலும் நம்ம கார்டு இல்லைனாலுமே நம்ம நார்மலாக நமக்கு டெபிட் கார்டு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ பேங்க்லேருந்து கொடுக்குற ஏடிஎம் கார்டு, நம்ம ஏடிஎம்மில் அந்த கார்டு நம்ம எப்படி ஸ்வைப் பண்ணுறதுக்காக டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறோமோ, டேரெக்டாக நம்ம அந்த டெபிட் கார்டிலே வந்து நம்ம ஸ்வைப் பண்ணிவிட்டு சிட்னியில் வந்து ட்ரெயின் ஆன்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம தனியாக இந்த மாதிரி கார்டு வாங்கி ரீசார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவும் பண்ணிக்கலாம். அதுவும் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ 2 ஆப்ஷனும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ சிட்னி வந்து ஒரு ஸ்டெப் அஹெடாக தான் இருக்காங்க மெல்பர்னை கம்பேர் பண்ணும்போது. மெல்பர்ன் நீட்ஸ் டு பி அப்கிரேட். இது $6 பெரிய இது ஏமாற்றம் என்னன்னா, இந்த கார்டுக்கே $6 இங்கே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ரீசார்ஜ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணணும். வந்து எனக்கு வந்து பிடிக்கல. சிட்னியில் வந்து அந்த கார்டு ஃப்ரீ, ஐடி ப்ரூஃப்லாம் எதுவும் கேட்கல, நீங்கள் போன உடனே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு நம்ம போய் கார்டு வாங்கிக்க வேண்டியது தான். சிட்னி அண்டு மெல்பர்ன். ஸோ இதெல்லாம் தான் நோட் பண்ணேன். ஐ திங்க் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நல்லா நிறைய மிஸ் பண்ணியிருக்கலாம். ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். பாய் பாய்.